நாம் தமிழர் ஆட்சி செயல்பாட்டு வரைவு 2026 கணினி மருத்துவ கலந்தாய்வு. சிற்றூர் மருத்துவமனைகள் அனைத்தும் மாவட்ட மருத்துவமனைகளோடு கணினி தொடர்பில் இருக்கும். ஒரு நோயாளிக்கு உடல் நல சிக்கல் ஏற்படும் போது உடனே சிற்றூரில் இருக்கும் மருத்துவர்கள் மாவட்ட மாநில தலைமையிடத்தில் இருக்கும் துறை சார்ந்த மருத்துவ வல்லுநர்களோடு காணொலி மூலம் தொடர்பு கொண்டு கருத்துக்களையும் மருத்துவ உதவியையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆளுமை முறையும் கணினிமயப்படுத்தப்படும். மருத்துவமனை பகுதிகளும் கணினி கட்டுப்பாட்டில் இருக்கும். உயிர்காக்கும் ஊர்திகள். ஒவ்வொரு தொடக்க நலவாழ்வு மருத்துவ நடுவத்திலும் ஓர் உயிர்காக்கும் ஊர்தி இருக்கும் அல்லது 10,000 பேர் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஓர் ஊர்தி இருக்கும். இதன் மூலம் உயிர் பலியை வெகுவாக குறைக்க முடியும். அப்படி கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு எந்த நேரத்திலிருந்து மருத்துவம் பார்க்கப்பட்டது என்பது உள்ளிட்ட அனைத்தும் கணினியில் பதிவு செய்யப்படும். அனைத்திலும் வெளிப்படைத்தன்மை இருக்கும். பல் மருத்துவம். இதயம் தொடர்பான நோய்கள் உட்பட பல நோய்களுக்கு பற்கள் தூய்மை இல்லாததும் பல் நோயும் ஒரு காரணம். அந்த அளவுக்கு பற்களின் நலனை பாதுகாக்க வேண்டும். அப்படியான பல் மருத்துவத்திற்கு தமிழகத்தில் ஒரே ஓர் அரசு மருத்துவக் கல்லூரி மட்டுமே இருக்கின்றது. உலக சுகாதார நிறுவன புள்ளி விவரப்படி இந்தியாவில் 10,000 பேருக்கு ஒரு பல் மருத்துவர் என்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் 1,00,000 பேருக்கு ஒரு அரசு பல் மருத்துவர் என்ற அளவில் உள்ளது. தனியார் பல் மருத்துவ கல்லூரிகள் அதிகம் இருக்கிறதை ஒழிய அரசு பல் மருத்துவ கல்லூரி ஒன்று மட்டுமே இருக்கிறது. இந்திய பல்நோய் சிகிச்சைக்கான 90 விழுக்காடு மருத்துவம் தனியார் மருத்துவமனைகளால் வழங்கப்படுகின்றன. ஏழை நடுத்தர மக்களுக்கு ஏற்ற வகையில் மாவட்ட தலைநகரங்கள் தோறும் ஒரு பல் மருத்துவமனை தொடங்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி. தற்போது தமிழகத்தை சுகாதார அடிப்படையில் 42 மாவட்டங்களாக பிரித்துக் கொண்டு மருத்துவத்தை வழங்கி வருகிறார்கள். அதற்கேற்ப புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்கப்படும். அதன் மூலம் மேலும் மக்களுக்கான மருத்துவ செலவை நாம் தமிழர் அரசு வழங்கும். குருத்தணு மருத்துவ முறை. குருத்தணு முறை மருத்துவ ஆய்வுக்கு முதன்மைத்துவம் அளிக்கப்படும். குருத்தணு ஆய்வு மையங்கள் தொடங்கப்படும். வணிக நோக்கில் முறையற்ற ஆய்வு மையங்கள் வளர்வது தடுக்கப்படும். குருத்தணி வைப்பகங்கள் உருவாக்கப்படும். மருத்துவ ஊழியர்களின் நலன். மருத்துவர்கள் முதல் ஊழியர்கள் வரை பணியில் சேர்ந்த நாள் முதலே அவர்களுக்கு பணிமூப்பு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு விதிமுறைகள் முடிவு செய்து அறிவிக்கப்படும். ஊழியர்களின் பணித்திறன் கண்காணிக்கப்பட்டு அதன்படி தங்குதடையின்றி அவர்களுக்கான பதவி உயர்வு பலன்கள் கிடைத்தபடி இருக்கும். வெளிப்படைத்தன்மை. கணினிமய நிர்வாக முறை என்பதால் அவர்கள் மீது வீண் குற்றச்சாட்டுகளுக்கும் பழிவாங்கும் போக்கிற்கும் வாய்ப்பு இருக்காது. அதனால் அவர்களின் பணி நலன் பாதுகாப்பாக இருக்கும். இடமாற்ற சிக்கலுக்கான தீர்வு. மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு மன உளைச்சலை தரும் இடமாற்றம் இருக்காது. அவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளிலே பணியமர்த்தப்படுவார்கள். பழிவாங்கும் நோக்குடன் நடத்தப்பட்டு வந்த இடமாற்றங்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். கணவர் ஓர் ஊரிலும் மனைவி ஓர் ஊரிலும் பணியாற்றுவதை தவிர்த்து இருவரும் ஒரே ஊரில் பணியாற்றும் முறை கொண்டு வருவதோடு துறை சார்ந்து ஊழியர்கள் நலனுக்காக பிரிவு ஒன்றும் அமைக்கப்படும். மரபு சார்ந்த மருத்துவத்திற்கு முன்னுரிமை. ஆங்கில மருத்துவத்திற்கு இணையாக நம் மரபு சார்ந்த தமிழ் மொழி மருத்துவம், ஆயுர்வேதம், ஒல்லியல் மருத்துவம், யுனானி எனும் தொல்கிராக்க மருத்துவத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும். மக்கள் வாழும் மலைப்பகுதிகளில் மரபு வழி மருத்துவ நடுவம் ஏற்படுத்தப்படும். தொடக்க நலவாழ்வு மருத்துவ நடுவத்தில் இருந்து மாநிலத்தின் தலைமை மருத்துவமனைகள் வரையிலும் சித்த மருத்துவம், ஒல்லியல் மருத்துவம், முகம்தோடு மருத்துவம், புள்ளியியல் மருத்துவம் கிளைகள் தமிழகம் முழுவதும் பரவலாக்கப்படும். நோயாளிகள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப மரபு வழி அல்லது ஆங்கில வழி மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இயற்கை மருத்துவம். சுற்றுலா சார்ந்து எங்கெல்லாம் நீர்நிலைகள், அருவிகள், மலைப்பகுதிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மரபு வழி மருத்துவத்திற்கான நடுவம் ஏற்படுத்தப்படும். அந்த பகுதியில் பெரிய அளவில் மூலிகை பண்ணைகளும் அழகு குடில்களும் அமைக்கப்படும். சிறுகுல மரபு உணவு, சித்த உணவு முறையோடு எண்ணெய் குளியல், இயற்கை மருத்துவம் என்ற இயற்கை சித்த மருத்துவ பண்ணை அமைக்கப்படும். சுற்றுலா பயணிகளும் இயற்கை மருத்துவம் வேண்டுவர். இதன் மூலம் பயனடைவார்கள். மரபு வழி மருத்துவ ஆராய்ச்சி மையம். 500 குறுக்கம் நிலப்பரப்பில் திருமூலர் மருத்துவ ஆராய்ச்சி நகரம் உருவாக்கப்படும். உலகின் உயர்தர ஆராய்ச்சி கருவிகள் அனைத்தும் உள்ளடங்கிய ஆராய்ச்சி கூடங்கள் அமைக்கப்படும். உலகின் தலை சிறந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் இங்கு வந்து மருத்துவ ஆராய்ச்சி செய்ய ஆய்வு பாடம் நடத்த வழிவகை செய்யப்படும். அதில் நம் மரபு வழி மருத்துவமான சித்த மருத்துவத்தில் தனி ஆராய்ச்சிகள் நடத்தப்படும். இந்த ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் உலக மருத்துவ ஆராய்ச்சியின் ஊற்று கண்ணாக விளங்கும். சித்த மருத்துவ அமைச்சகம். ஒன்றிய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் சித்த மருத்துவத்தை தொடர்ந்து புறக்கணித்து வரும் நிலையில் தமிழ்நாடு அரசின் கீழ் சித்த மருத்துவத்தின் கல்வி, ஆராய்ச்சி, மருத்துவ சேவை, மருந்து உருவாக்கம், சுற்றுலா மற்றும் உலகளாவிய பரவலை ஒருங்கிணைக்கும் வகையில் தனித்துவமான சித்த மருத்துவ அமைச்சகம் உருவாக்கப்படும். இதன் கீழ் மாவட்டந்தோறும் சித்த மருத்துவ பிரிவுகள் விரிவாக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்களிலும் சித்த மருத்துவத்தின் மேன்மைகளை எடுத்து கூறி மாதிரி சித்த மருத்துவமனைகள் அமைக்கப்படும். அழிந்து வரும் சித்த மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் புத்தகங்களாகவும் மின் புத்தகங்களாகவும் அச்சிடப்படும். சித்த மருத்துவமனைகள் மற்றும் ஆராய்ச்சி மையங்கள் 5 தலைநகரங்களில் உருவாக்கப்படும். சித்த மற்றும் ஒருங்கிணைந்த மருத்துவத்தை உலக சந்தையில் முன்னணி துறையாக மாற்றி 10 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 1,00,000 கோடி வருமானத்தையும் 15 லட்சம் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் உலகளாவிய மருத்துவ நடுவமாக தமிழ்நாடு மாற்றப்படும். கட்டணமில்லா தங்கும் விடுதிகள். முதன்மை அரசு மருத்துவமனைகள் பகுதியிலேயே தங்கும் வசதிகளை கொண்ட புதிய தூய்மையான இலவச தங்கும்
தங்கும் விடுதிகள் ஏற்படுத்தப்படும். இதனால் உள்நோயாளிகளை சேர்க்கப்பட்டவர்களை கவனித்துக் கொள்ளும் உறவினர்கள் போதிய தங்கும் வசதியின்றி தவிப்பதும் தேவையற்ற செலவுகளும் குறைக்கப்படும். மருத்துவமனையில் நெரிசல் குறையும். மருத்துவ சுற்றுலா. பொது மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் தொடர்பாக 5 லட்சத்திற்கும் அதிகமான வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவுக்கு ஆண்டுதோறும் வந்து குவிகின்றனர். இந்தியாவை தவிர்த்து ஏனைய பிற நாடுகளுக்கு மேல்நாட்டவர்கள் மருத்துவ சுற்றுலாவுக்கென பயணிக்கின்றனர். அவர்களை கவரும் வண்ணம் தமிழகத்தின் மையப்பகுதியில் மருத்துவ சுற்றுலா நகரம் உருவாக்கப்படும். இங்கு ஒரே இடத்தில் ஆதி முதல் அந்த வரை அனைத்து மருத்துவங்களும் உலக தரத்தில் அளிக்கும் தலைசிறந்த மருத்துவ வளாகங்கள் உருவாக்கப்படும். இதில் ஆங்கில மருத்துவம் மட்டுமல்லாது சித்த மருத்துவம், ஓகம், புள்ளியல், ஆயுர்வேதம், யுனானி போன்ற மாற்று மருத்துவ வளாகங்களும் அமைக்கப்படும். இங்கு நோயாளிகள் உடன் வரும் உறவினர்களுக்கு 5 நட்சத்திர விடுதிக்கு இணையான தங்கும் விடுதிகள், கேளிக்கை பூங்காக்கள், வணிக வளாகங்கள் அமைக்கப்படும். மருத்துவத்திற்கு பிறகு தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களை சுற்றி பார்க்க மொழிபெயர்ப்பாளர்களோடு கூடிய சுற்றுலாவிற்கு அரசு ஏற்பாடு செய்து கொடுக்கும். இந்த மருத்துவ சுற்றுலா நகரத்தின் மூலம் அரசுக்கு வருவாயும் நாட்டிற்கு சுற்றுலாத்துறையின் மூலம் அந்நிய செலவாணியும் பெருகும். திருநங்கை திருநம்பிகளுக்கு தனி மருத்துவமனை. திருநம்பிகள் மனம் மற்றும் உடலியல் சிக்கல்கள் மற்றும் தேவைகள் தனித்துவம் வாய்ந்தவை. இதை கருத்தில் கொண்டு திருநம்பிகளுக்கென திருச்சியில் ஒரு தனி மருத்துவமனை உருவாக்கப்படும். மனவள மருத்துவமனைகள். மனம் சார்ந்த சிக்கல்களுக்கான மருத்துவம் என்பது வெளிநாடுகளில் பரவலாக்கப்பட்ட ஒன்று. அதே போன்று தமிழகத்திலும் மனவள மருத்துவமனைகள் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒன்று என 40 அமைக்கப்படும். மன அழுத்தம், மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான சிறப்பு மருத்துவம் இயற்கை சார்ந்த சூழலில் அமைக்கப்படும். அடுத்த தலைமுறையின் மனவளம் சிறப்புடையதாக அமையும். புற்றுநோய்க்கான மருத்துவ விரிவாக்கம். சென்னையில் மட்டுமே புகழ்பெற்ற புற்றுநோய் மருத்துவமனை உள்ளது. புற்றுநோய் சிகிச்சைக்காக தென்கோடியில் உள்ளவர்களும் தலைநகரத்தை நோக்கி வர வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதை தவிர்க்க வேண்டி எல்லா மருத்துவ கல்லூரிகளிலும் உள்ள புற்றுநோய்க்கான பிரிவு சிறப்பு மருத்துவ பிரிவாக தகுதி உயர்த்தப்படும். சர்க்கரை நோயின் தலைநகர். உலக அரங்கில் இந்தியா சர்க்கரை நோயின் தலைநகராக விளங்குகிறது. இந்த சர்க்கரை நோய் மட்டும் ஒருவருக்கு வந்துவிட்டால் அதன் தொடர்ச்சியாக இரத்த அழுத்தம், இருதய கோளாறுகள், உறுப்புகள் செயலிழப்பு போன்ற பற்பல நோய்கள் வந்துவிடும். இதை மாற்றியமைக்கும் முறையில் நாம் தமிழர் அரசு சர்க்கரை நோய்க்கான நிலையான தீர்வு பற்றிய ஆராய்ச்சி மேற்கொள்வதோடு மக்களிடையே இந்த நோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வாழ்க்கை முறை மாற்றியமைக்கப்பட்டு சத்தான உணவுகளை பரிந்துரை செய்து சர்க்கரை நோயாளிகள் இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை எட்ட பாடுபடும்.